ரீசெண்டாக இந்த சிபிஎஸ்சி பள்ளிகளில் நம்ம கரும்பலகை மாதிரி சர்க்கரை பலகை சுகர் போர்டு அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் எவ்வளோ சர்க்கரை இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதை பார்த்து குழந்தைங்க வந்து ஒரு ஆரோக்கியமான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை கூட உங்களுக்கு பிரதமர் மோடி சமீபத்திலே மன் கி பாத் நிகழ்ச்சியில் அதை வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. இது என்னங்க சுகர் போர்டு, இது என்ன கான்செப்ட் பார்த்துருவோம். அதாவது நம்ம பொதுவாக சர்க்கரை நமக்கு கெடுதல் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம படுற விஷயம் தான். ஸோ அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. ஹிடன் சுகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க, நம்ம வந்து ஏதோ சர்க்கரைனா டீ காஃபிக்கு போடுறது, குழந்தைங்கன்னா ஏதோ பூஸ்ட் ஹார்லிக்ஸ் பாலில் கலக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது தாண்டி ஆமாம் சாப்பிடக்கூடிய இந்த குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஏகப்பட்ட உணவுகளில் சுகர் கலந்துருக்கும். அவங்க சாப்பிடக்கூடிய பிஸ்கட்டு, கேக்கு, பிரெட்டு, ஈவன் இனிப்பான பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு பிஸ்கட் வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம இனிப்பு இல்லை அப்படின்னு நினச்சி க்ரீம் பிஸ்கட்டுக்கு பதிலாக வேறு ஏதோ மேரி பிஸ்கட்டு, கிராக் ஜாக் பிஸ்கட் வாங்கி கொடுப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சக்கரை இருக்கும். சரிங்களா? அப்புறம் நார்மலான பிரெட் வாங்கி கொடுப்பாங்க, அதுலேயும் சக்கரை இருக்கும். பன்னு வாங்கி கொடுப்பாங்க, அதுலேயும் சக்கரை இருக்கும். ஸோ நிறைய உணவுப் பொருட்கள், ஒரு கெச்சப்பு, சாஸ், அதுலேயும் சக்கரை இருக்கும். இதை தான் நம்ம ஹிடன் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒளிஞ்சிருக்கக்கூடிய சக்கரை. நம்ம டைரெக்டாக சேர்த்துற சக்கரை விட மறைமுகமாக இந்த மாதிரி உணவில் நிறைய சக்கரை இருக்குது. ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ, பிஸ்கட்டோ, கேக்கோ, சாதாரண பிரெட்டோ, இது எவ்வளோன்னு குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சுகர் போர்டு அப்படின்னு இனிஷியேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் தான். சரிங்களா? சிபிஎஸ்சியில் அப்பப்போ வேற ஏதாவது குளறுபடி பண்ணிட்டு இருந்தாலும் இது ஒரு உருப்படியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இது மாதிரி வேறு எல்லா விதமான பள்ளிகள்லையும் இந்த மாதிரி உணவில் எவ்வளோ மறைந்திருக்கக்கூடிய சர்க்கரை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணால் உண்மையாகவே குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். அதை வந்து இன்ஃபேக்ட் இன்னும் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணி யார் கம்மியாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கூட என்கரேஜ் பண்ணலாம். சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சொல்லி நம்ம பழக ஆரம்பித்தோம்னா ஈஸியாக உங்களுக்கு பெரிய ஆகி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, பார்க்குற பெற்றோர்கள் வீட்லேயும் அப்படி ஒரு போர்டு வாங்கி வச்சிங்க அப்படின்னா கட்டாயம் குழந்தைங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு கான்ஷியஸ்னஸ் கட்டாயம் அவங்களுக்கு இருக்குங்க. வீட்லேயும் இதை முயற்சி பண்ணிவிட்டு முடிவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.